எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஆத்மா உணர்வில் இருக்கணும். பாடி கான்ஷியஸில் இருக்கும் பொழுது இந்த உலகமே எப்படி இருக்குது அப்படின்னா துக்கத்திலையும் அசாந்திலையும் இருக்குது. அப்போ நாம் பாடி கான்ஷியஸில் இருக்கிறோன்னா அதனுடைய வைப்ரேஷன் நம்மளை அட்டாக் பண்ணும். ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுது பரந்தாமத்தோட வைப்ரேஷன் நம்மளை தாக்கும். சரிங்களா? அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஆத்மா அபிமானியாக இருங்க, பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். எந்த அளவு ஆத்மா அபிமானியாக இருக்கிறோமோ அந்த அளவு நம்மளுடைய உள்ளம் ஆத்மாவுடைய சுய தர்மமான பவித்ரதா, சுகம் மற்றும் சாந்தி இது மூணுத்தில் இருக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் நம்ம பாடி கான்ஷியஸில் இருக்கிறோமோ அப்போ நம்ம மனசில் அப்பவித்திரதா, துக்கம், அசாந்தி வரும். இப்போ நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா ஆத்மா உணர்வில் இருக்க வேண்டும்.